Good morning students. Today we are going to learn the tube lemma. Lemma 26.8 statement: consider the product space x cross y where y is compact if n is an open set of x cross y containing the slice x naught cross y of x cross y, then n contains some tube w cross y about x cross y, x naught cross y, where w is a neighborhood of x naught in x. Okay, so இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இதில் ப்ராடக்டை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட் எக்ஸ் கிராஸ் ஒய் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் கிராஸ் ஒய் வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லெட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ். எக்ஸ் நாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எக்ஸில் எடுக்கிறோம். கன்சிடர் த ஸ்லைஸ் எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். நம்மளோட ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க, ஸ்லைஸ் வந்து ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எக்ஸ் நாட் கிராஸ் ஒய், ஓகேவா, ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சின்ஸ் ஒய் இஸ் காம்பேக்ட் அண்ட் எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் இஸ் ஹோமியோமார்பிக் டு எக்ஸ். ஒய் வந்து காம்பேக்டாக இருந்துச்சுன்னா அண்ட் எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் வந்து ஹோமியோமார்பிக் இன் எக்ஸாக இருந்துச்சுன்னா we have the slice, this slice x naught cross y is a compact subspace of x cross y. y வந்து காம்பேக்ட் இருக்கும் இருந்துச்சுன்னா அண்ட் எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் வந்து ஹோமியோமார்பிக்காக இருந்துச்சுன்னா we have the slice x naught cross y. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்லைஸ் வந்து இஸ் காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெட் என் வந்து இஸ் அன் ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த ஸ்லைஸ் வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப், அப்போ என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிறோம். என்ன கிளைம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளைம் 1, தேர் இஸ் எ நெய்பர்ஹுட் w ஆஃப் எக்ஸ் நாட் இன் எக்ஸ் such that எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் w கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் n. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஸ்லைஸ் வந்து இது சரியா, இதோட சப்செட்டாக எது இருக்குமோ w கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் n. ஆல்ரெடி இது வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் n நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு நெய்பர்ஹுட் w எடுத்துருக்குறோம். ஸோ அப்போது இந்த ஸ்லைஸ் வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் என்னவாக இருக்கும், w கிராஸ் ஒய்யாக இருக்குது. இந்த w கிராஸ் ஒய் வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் n. ஓகே, n வந்து என்ன, இட் இஸ் எ ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லைனில் சொல்லிட்டோம். Hence n can be written as the union of basis open sets of x cross y. That implies n equal to union of u alpha cross v alpha. Okay, where u alpha is open in x and v alpha வந்து open in y. எப்போவுமே நம்ம இதை சொல்லிட்டோம் அப்படின்னா u alphaனா என்னன்னு சொல்லணும், ஓகேவா. u alpha வந்து ஓப்பன், அதே மாதிரி v alphaவும் வந்து என்னவா ஓப்பன். ஓகே, ஸோ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் என்னன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்லைஸ் வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்கிறோம் சரியா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ n வந்து ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ தட் இம்ப்ளைஸ் அப்போ a ஈக்குவல் டு u alpha cross v alpha form an open cover for the compact set x cross y by sets open in x cross y. Hence there is a finite subcollection. அப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஓப்பன் கவர்னு சொல்கிறோம் சரியா. கட்டாயம் அப்போ என்ன ஒரு காம்பேக்டை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் எடுத்துக்கணும் சரி. அந்த கலெக்ஷன் வந்து இன் ப்ராடக்டில் எடுத்துக்கிறோம். u alpha 1 cross v alpha 1, next v alpha 2 cross v alpha 2 etc. v alpha n cross v alpha n. Okay, that implies x naught cross y it is a subset of this one. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் நாட் கிராஸ் ஒய்ன்னு சொல்கிற இந்த ஸ்லைஸ் வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எதாக இருக்கும், இதோட எல்லாத்துக்கும் யூனியனாக இருக்கும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து அஸ்யூம் பண்ணுறோம். வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி we can assume that x naught cross y intersection this one. இதோட ப்ராடக்ட் வந்து எதில் கொடுத்துக்கிறோம், காமனாக ஐயில் கொடுத்துக்கிறோம், ஓகேவா. எக்ஸ் நாட் கிராஸ் ஒய்ன்னு சொல்கிறது ஒரு ஸ்லைஸ், அதுக்கும் நம்ம கொடுத்த இப்போ எல்லா ஃபைனைட் கலெக்ஷன்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம், ஓகேவா. இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். w ஈக்குவல் டு
இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது. W வந்து இட் இஸ் அன் ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் அப்போ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எங்கே இருக்குது யூ ஆல்ஃபா ஐயில் இருக்குது. எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு W தட் இம்ப்ளைஸ் W இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட் தட் இம்ப்ளைஸ் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் W கிராஸ் ஒய். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. Now to prove W cross Y it is a subset of N அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா let X cross Y it is a subset of என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா W cross Y. That implies X belongs to W and Y belongs to எங்கே இருக்குது Y. இப்போ இதுக்கு சப்செட் சொல்கிறனால இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு சொல்கிறோம். திஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். ஓகே, வி ஹாவ் திஸ் எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் இட் பிலாங்ஸ் டு எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் என்ன சொல்கிறோம் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இது என்னவா இருக்குது எக்ஸ் நாட் கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் யூ ஆல்ஃபா ஐ கிராஸ் வி ஆல்ஃபா ஐ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்போ தட் இம்ப்ளைஸ் அப்போ ஒய் பிலாங்ஸ் டு அப்போ என்ன சொல்லலாம் யூ ஆல்ஃபா ஐன்னு சொல்லிக்கலாம். இதுலேருந்து இதுலேருந்து அப்போ என்ன சொல்கிறோம் ஒய் பிலாங்ஸ் டு இந்த இதுக்கு ரெண்டுக்கும் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ அது இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இதுன்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒய் பிலாங்ஸ் டு யூ ஆல்ஃபா ஐ. நெக்ஸ்ட் அப்போ அகைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ ஆல்ஃபா ஐ. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு எதில் இருக்கும் டபிள்யூவில் இருக்கும். டபிள்யூ ஈக்குவல் டு என்னது தட் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூனியன் ஆல்ஃபா ஐ. அங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் சரியா யூ ஆல்ஃபா 1 யூ ஆல்ஃபா 2 எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. அப்போ இன் பர்டிகுலர் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ ஆல்ஃபா ஐ ஹென்ஸ் எக்ஸ் கிராஸ் ஒய் பிலாங்ஸ் டு எதில் இருக்கும் W U alpha I cross V alpha I. அப்போ X cross Y it belongs to U alpha I cross V alpha I. அப்போ இது என்னவா இருக்கும் இதுக்கு இந்த N வந்து சப்செட்டாக இருக்கும். அப்போ X cross Y வந்து என்ன சொல்லலாம் it belongs to N ன்னு சொல்லிக்கலாம். அப்போ W cross Y it is a subset of N ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம fourth equation. ஸோ அப்போ நம்ம ஃப்ரம் 3 and 4லேருந்து அப்போ என்ன சொல்லலாம் எக்ஸ் கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் டபிள்யூ கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் என்னன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளைம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கிவன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் காம்பேக்ட் ஸ்பேசஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டு ப்ரூவ் எக்ஸ் கிராஸ் ஒய் அதோட ப்ராடக்ட் வந்து காம்பேக்ட்னு சொல்லணும். எக்ஸும் ஒய்யும் என்ன சொல்கிறோம் காம்பேக்ட் ஸ்பேசஸ்ன்னு சொல்கிறோம். அதோட ப்ராடக்ட் வந்து காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட் ஏ ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏ ஆல்ஃபா வந்து என்னவாக இருக்கும் ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய்யாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளைம் 2 பண்ணுறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். For each x belongs to x, we can find a neighborhood wx of x such that the tube wx cross y can be covered by finitely many elements a alpha 1, a alpha 2, etc. a alpha n of a. ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரூஃப் பண்ணுறதே வந்து என்னது காம்பேக்ட்னு தான் ப்ரூஃப் பண்ணணும் சரியா. அப்போ அங்கே வந்து ஒரு கவர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா A1 A alpha 1 A alpha 2 A alpha nன்ட்டு ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் கவராக இருக்கணும். காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப் கவர். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ் கிராஸ் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எதுவாக இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் யூனியனாக இருக்கணும். ஸோ அப்போ லெட் என் ஈக்குவல் டு திஸ் ஒன்றுன்னு எடுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் யூனியனையும் என்ன பண்ணுறோம் தட் இஸ் ஈக்குவல் டு என் காமனாக. ஓகே, இப்போ கேபிட்டல் என் இஸ் அண்ட் ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய்னா such that x cross y it is a subset of n இருக்கும். ஓகே, hence by claim 1 there exists a neighborhood wx. அங்கே ஆல்ரெடி என்னென்னு எடுத்தோம் neighborhood wன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அதை என்ன சொல்கிறோம் wxன்னு சொல்கிறோம் of x such that x cross y it is a subset of wx cross y it is a subset of n. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 யூஸ் பண்ணி இதில் 5 வந்து என்னது w cross y இந்த இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு
இதில் என்னது 5 என்ன கொடுத்துருக்குறாங்க W equation 5 implies Wx cross y can be covered finite number of elements of A. ஸோ இதில் வந்து அப்போ என்ன எதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு கொடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு கொடுத்துக்கோ. தட் இஸ் W cross y it is covered by finitely many elements. Okay. So W cross y can be covered by finite number of elements of A. Hence the claim 2. இதை வந்து claim 2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா now the collection பீட்டான்ட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். சரியா? அது வந்து எப்படி செட் ஆஃப் ஆல் Wx form an open cover for the compact space Xன்னு எடுத்துக்கிறோம். Hence X can be covered by finitely many elements. இப்போ நம்ம எடுக்கிற எலமெண்ட்ஸ் வந்து Wx1 W இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. Wxல எடுத்துக்கிட்டதுனால இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்படி கொடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கலெக்ஷன்ஸை வந்து தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு எப்படி எழுதணும் திஸ் கலெக்ஷன் கிராஸ் ஒய். ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் ஈக்குவல் டு அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிறோம். Wx1 கிராஸ் ஒய் யூனியன் Wx2 கிராஸ் ஒய் யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் Wxn கிராஸ் ஒய். அப்போ பை கிளைம் 2 யூஸ் பண்ணி பை டியூப் Wx1 கிராஸ் ஒய் ஐ ஈக்குவல் டு ஐனா தட் இஸ் ஸ்மால் ஐ போடும். சரியா? இது ஸ்மால் ஐ ஈக்குவல் டு 1, 2, எக்ஸெட்ரா n கேன் பி கவர்டு பை ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் A. ஹென்ஸ் 6 implies நம்ம என்ன சொல்லணும் எக்ஸ் கிராஸ் கேன் பி கவர்டு பை ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் A. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் கிராஸ் ஒய் வந்து என்னவா இருக்குமா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் A. Thus every open cover for x cross y has a finite subcover. ஸோ அப்போ கட்டாயம் என்ன சொல்லலாம் காம்பேக்டோட டெஃபினிஷன் யூஸ் பண்ணி அங்கே ஃபைனைட் கவர்டு பை ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் எவ்ரி ஓப்பன் கவர் ஃபார் எக்ஸ் கிராஸ் ஒய் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர்னு சொல்லலாம். அப்போ காம்பேக்டோட டெஃபினிஷன் எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர். ஸோ அப்போ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் கிராஸ் ஒய் வந்து என்ன சொல்லிடலாம் தட் இஸ் எ காம்பேக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? எக்ஸ் கிராஸ் ஒய் என்ன காம்பேக்ட் பை the definition. Thus the result is true for n equal to 2. ஸோ அப்போ n equal to 2னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து x1 அதாவது ரெண்டு இதுக்கு ப்ராடக்ட் எடுத்து தான் சொன்னேன் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு தான் சொல்லியிருக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இது வந்து இந்த ப்ராடக்ட் ரெண்டு எலமெண்ட்டுக்கு ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறப்போ இது வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா hence we assume that the result is true for n equal to n minus 1. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா n minus 1க்கும் இது என்னவா இருக்கும் ட்ரூவாக இருக்கும்ன்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது if x1, x2 etc. n minus 1 are a compact topological spaces x1, x2 etc. n minus 1 is compact. அப்போ இதுவும் என்னவா இருக்கும் காம்பேக்டாக இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம என்ன சொன்னோம் எக்ஸ் கிராஸ் ஒய் வந்து காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இதில் எக்ஸ் கிராஸ் ஒய் வந்து காம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறோம். அது வந்து 2 n ஈக்குவல் டு 2வாக இருக்கிற நேரம். சரியா? அப்போ n ஈக்குவல் டு n மைனஸ் 1ன்னா x1, x2, எக்ஸெட்ரா n மைனஸ் 1 வந்து என்னவாக இருக்கும் காம்பேக்டாக இருக்கும். நவ் கன்சிடர் த காம்பேக்ட் ஸ்பேசஸ். அப்போ எது வரைக்கும் n-க்கு சொல்லணும். n-க்கு சொல்கிற நேரம் x1, x2, எக்ஸெட்ரா xn அண்ட் அப்போ இதுக்கு கிராஸ் எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும் இந்த இவ்வளோ ஹோல் ஸ்பேஸும் நமக்கு காம்பேக்ட்னு நம்ம ஆல்ரெடி இதில் வந்து n மைனஸ் 1க்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ இட் இஸ் கிராஸ் xn as the இது லாஸ்ட் எலமெண்ட் as the product of two compact spaces is again compact. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எக்ஸ் கிராஸ் ஒய் வந்து 2 காம்பேக்ட் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா காம்பேக்ட்ன்ட்டு சொல்லியாச்சு. 2 டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அது காம்பேக்ட்னு நம்ம வந்து என்ன சொன்னாச்சு ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது இது ஒரு காம்பேக்ட் செட்டு இது இன்னொரு காம்பேக்ட் செட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட் எடுக்கிறப்போ 2 காம்பேக்ட் ஸ்பேசஸ் இஸ் அகைன் என்னவாக இருக்கும் காம்பேக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கட்டாயம் இதுக்கு காமனாக சேர்த்து சொல்கிறப்போ x1 கிராஸ் x2 கிராஸ் எக்ஸெட்ரா xn வந்து என்ன சொல்லிடலாம் காம்பேக்ட்னு சொல்லிடலாம். ஓகே. ஹென்ஸ் த ப்ரூஃப் பை இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இதுதான் நம்மளோட டியூப் லெம்மா. ஓகேவா? டியூப் லெம்மாவுக்கு ஸ்டேட்மெண்ட்டும் படித்து நேம்டு தியரம் லெம்மா. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டும் படித்து ப்ரூஃபும் படிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணப்போ
ரெண்டு இண்டக்ஷன் மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் எக்ஸ் கிராஸ் ஒய்க்கு வந்து காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் n-1க்கு சொல்கிறோம். அப்புறம் எண்ணுக்கு சொல்லிடணும். ஓகேவா, ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம், சின்ன தியரம் தான், ஈஸியாக தான் இருக்கும். தியரம் 26.9 let x be a topological space then x is compact if and only if for every collection script C of closed sets in X have the finite intersection property. The intersection C of all the elements of C is non-empty. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போஸ் எக்ஸ் வந்து காம்பேக்ட்ன்ட்டு எடுத்துக்கிறோம். let C be any collection of closed subsets of X having finite intersection property. So to prove intersection C வந்து not equal to empty, C வந்து நான் எம்டின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நாட் ஈக்குவல் டு எம்டி. சப்போஸ் தட் இட் இஸ் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்செக்ஷன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு, அப்போ என்ன சொல்லலாம், எம்டி காம்ப்ளிமெண்ட். எம்டி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், தட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் செட் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஹோல் செட் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தட் இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு சி காம்ப்ளிமெண்ட் சச் த சி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் சி ஃபார்ம் அண்ட் ஓப்பன் கவர் ஃபார் த காம்பாக்ட் space X and hence there exists a finite subcollection C1 complement, C2 complement, etc. Cn complement of C with the covers X. Okay, so next என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ எம்டி ஈக்குவல் டு, அப்போ என்ன சொல்லலாம், காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் சொல்லிக்கலாம். ஓகேவா, எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப ஹோல் செட் இருந்துச்சுன்னா, காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ அப்போ C1, C2, etc. Cn is a finite subcollection of C such that their intersection இது வந்து என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். It is a contradiction since C satisfies the finite intersection property. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், இன்டர்செக்ஷன் சி நாட் ஈக்குவல் டு எம்டின்னு சொல்லிடலாம். ஓகேவா, கான்வர்ஸ்லி suppose that X is topological space have the property that every collection of closed subsets of X having finite intersection property has non-empty intersection. ஸோ நம்ம இதில் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் வந்து காம்பேக்ட்ன்ட்டு சொல்லணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெட் ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனியன் ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹோல் செட் எக்ஸ். இங்கே ஏ ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம்ல, செட் ஆஃப் ஆல் ஏ ஆல்ஃபான்னு எடுத்துருக்கிறோம். அப்போ யூனியன் ஏ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ யூனியன் ஏ ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ அப்போ இந்த சி ஈக்குவல் டு தட் இஸ் எ ஃபைனைட் ஃபேமிலி ஆஃப் க்ளோஸ்டு சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் கிளைம் பண்ணுறோம், சி டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. So if C satisfies the finite intersection property, then the assumption about X we have union A alpha complement is not equal to empty, which is a contradiction to equation number 1. So hence C does not satisfy the finite intersection property. So hence நம்ம என்ன பண்ண, hence claim. So C வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், that is does not satisfy the finite intersection property. That implies there exists a finite subcollection. அதுக்கு எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் ஏ ஆல்ஃபா 1 காம்ப்ளிமெண்ட், ஏ ஆல்ஃபா 2 காம்ப்ளிமெண்ட், எக்ஸெட்ரா ஏ ஆல்ஃபா n காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சி சச் தட் இதுக்கு எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து பட் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் செட் எக்ஸ். த ஃபைனைட் சப் கலெக்ஷன் அப்போ என்னவா இருக்கும், தட் இஸ் ஏ ஆல்ஃபா 1, ஏ ஆல்ஃபா 2, எக்ஸெட்ரா ஏ ஆல்ஃபா n ஆஃப் an form a cover for X. That implies every open cover has a finite subcover. So அப்போ every open cover has a finite subcover னா நம்ம என்ன சொல்லலாம், that implies X வந்து காம்பேக்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உனக்கு காம்பேக்டை பற்றி உள்ள விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். டெஃபினிஷன் வந்து நல்லா படிச்சுக்கோ. காம்பேக்டுக்கு என்ன டெஃபினிஷன், எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப்கவர். ஓகேவா, ஸோ இதோட வந்து நமக்கு 4th யூனிட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தட் இஸ் 5th யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸை நல்லா படிச்சுக்கோ. டோபாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் டிஃபைன் பண்ணுறது லெட் எல்லாமே எடுத்துக்கிறது தான் நிறையவாக இருக்கும். ஸோ மீதி உள்ளது எல்லாமே நம்ம டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். படிச்சுட்டு நல்லா எழுதிப்பார். ஓகே, தேங்க்யூ. டுமாரோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5th யூனிட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ.